இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த வித்தியகாரகனுடைய ஞாபகம் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி. கல்வி, கேள்வி, விவேகம், கலையில் ஆர்வம், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த ராஜ குணம் படைத்தவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி. அதனால் இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ரொம்ப திறமசாலிகளாக, நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக, நல்ல ஒரு சிந்தனையாளராக, நல்ல ஒரு பேச்சாற்றல் நிறைந்தவங்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. காலபுருஷர்களுடைய அங்க அமைப்பில் தோல் பாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். முதல் உபய ராசியும் இந்த ராசி தான். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை 1-2-3-4 பாதம், புனர்பூசம் 1-2-3 பாதம்லாம் இந்த மிதுன ராசியில் அடங்கும். இந்த மிதுன ராசிக்கு நட்பு ராசி அந்த ராசியில் அமைன்னு பார்த்தீங்கன்னா மேசம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசியில் நட்பு ராசியாக அமையும். மற்ற ராசிகள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு உதவுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நடுத்தரமான உயரமுடையவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய கண்கள்லேயே கதை பேசக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கண்ணிலே ஜாட பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த மாதிரி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒன்றுக்கு பல வேலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பேசியே வசீகரம் செய்யக்கூடிய ஒரு தனித்துவமான தன்மை பெற்றவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி மனம் கொஞ்சம் குழம்புவாங்க. இருந்தாலும் ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு நபராக இருப்பாங்க. தன்னுடைய குடும்ப லைஃபுக்காக இவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் குழம்புவாங்க. மற்றவங்க ஒரு உதவி அப்படின்னா ரொம்ப தெளிவாக நல்ல ஒரு சிந்தனையாளராக, நல்ல ஒரு அனுபவசாலியாக அறிவுரை கூறக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்கரகமாக இருக்கிறார். அவரோட கூட சனி, ராகு, செவ்வாய் இந்த மாதிரி கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நல்ல ஒரு அனுபவசாலியாகவும் நல்ல ஒரு திறமசாலியாகவும் செயல்படக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா கடித போக்குவரத்தின் மூலிமா ஒரு சில தகவல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைச்சிருக்காது. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரிசீவ் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, போங்க அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதற்காக நீங்களும் வெயிட் பண்ணி வேறு வேலையவே தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரமாக முடிவு எடுக்கிறது, அவசரமாக ஒரு தொழில் தொடங்குறது, அவசரமாக ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அவசரமாக ஒரு சில முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் அந்த அவசர முடிவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மனதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையும் பகை வளர்த்துக்க வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருந்துக்கோங்க. தொழிலில், வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். சாதுர்த்தியமான பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பக்கபலமாக இருக்கும். வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தேவையான பண உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், அவங்க அதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு கொஞ்சம் யோசிப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த கொஞ்சம் நிறைவேறாமல் கொஞ்சம் இடைஞ்சலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சில இடத்துல சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத ஆசை
ஆசை, தேவையில்லாத பொருள்கள்லாம் அவங்களாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பு, மகிழ்ச்சி, உற்சாகம் இதெல்லாம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி ஒரு விதமான கவலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகள், நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சில வாக்குவாதங்களும் இந்த காலகட்டத்தில் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரம் வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த பழைய பகை இந்த காலகட்டத்தில் மாறும். ஒரு சில உறவுகள் உங்களை புரிஞ்சிக்காம உங்களை விட்டு விலகி கூட இருந்திருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த பழைய உறவு மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியத்தில் இறங்கினாலும் முன்பின் யோசிக்காமல் இறங்க வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது. மனம் தடுமாறும். இந்த காலகட்டத்தில் அவசர முடிவு எடுப்பீங்க. அதோட கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அதுவும் வெளிநபர்கிட்ட வேண்டாம். உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கேளுங்க. உங்களுடைய நண்பர், என்னுடைய உயிர் தோழன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கூட இந்த காலகட்டத்தில் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய தாய் தந்தையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உடன்பிறப்பு கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அவசர முடிவுகளை கட்டாயம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, முக்கியமான பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுடைய யோசனையை கேட்டு ஒரு சில இடத்துல தடுமாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறத்துக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தவங்களுடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களுடைய உதவியை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். பொதுவாகவே உங்களுக்கு அடுத்தவங்களுடைய உழைப்போ அடுத்தவங்கள்ட்ட உதவியோ அப்படி போய் கேட்கறது பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அந்த உதவியும் டக்குன்னு கிடைக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க உதவி மூலிமா தான் ஒரு சில வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதனால் அடுத்தவங்களுடைய உதவியை இந்த காலகட்டத்தில் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலுமே முன்பின் யோசனை இல்லாமல் இறங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் எதிர்மறையாகவே இருக்குது. எப்படா நமக்கு நேர்மறையாக ஏதாவது நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுபறியாகி அதுக்கப்புறம் தான் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு காரியமுமே எப்படியாவது அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தவங்க ஒரு மனிதர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள முழுமையாக நீங்கள் நம்பிடுவீங்க. அந்த முழுமையாக நம்புறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. முழுமையாக ஒரு நபர்களை நம்புனீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. முழுசாக இந்த காலகட்டத்தில் வெளிநபர்களை அதிகம் நம்ப வேண்டாம். ஏன்னா ராகுவோட சஞ்சாரம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம். ஒரு முழுமையான பிடிப்பு, ஒரு முழுமையான நம்புவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது. அதனால் ஒரு சலிப்புணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப பலமாக இருந்தார் அப்படின்னா பெருசாக பாதிப்பு ஏற்படாது. புதனும் தற்போது வக்கரகமாக இருக்கிறார். அதனால் மனசு ஏற்றுக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியத்தில் இறங்கினாலும் கொஞ்சம் இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி பல
பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்துட்டு நீங்கள் இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நிலவி வந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. தாமதமாகி வந்த அந்த திருமணம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வாக்குறுதி மட்டும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். சரி, வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் புதன்கிழமையில் நவகிரகங்களில் உள்ள புதன் பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.